friends, welcome to Kavitha Samayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு அருமையான கார சட்னி. நல்ல காரசாரமா பூண்டு மிளகாய் எல்லாம் தூக்கலா சேர்த்து பக்குவமா தாளிச்சு எடுத்து வைக்கிற கார சட்னி. இது ஒரு சிம்பிளான ரெசிபி. ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துல செஞ்சிரலாம். பக்குவமா நம்ம செஞ்சு எடுத்து வைக்கும்போது ஒரு 4-5 நாள் வெச்சு கூட சாப்பிடலாங்க. ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். இட்லி, தோசை, ஊத்தப்பம், பொங்கல், உப்புமாவோடலாம் அட்டகாசமா இருக்கும். இன்னைக்கு டின்னருக்கு இந்த அருமையான கார சட்னியும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஆனியன் ஊத்தப்பமும் செஞ்சங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல ஒரு ஸ்பெஷலான டின்னராக இருந்தது. ஸோ இன்றைக்கி இந்த 2 ரெசிபீஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நல்ல ஒரு அருமையான கார சட்னி கூடவே நல்ல ஆனியன் பொடி ஊத்தப்பம். நம்ம பிரேக்ஃபாஸ்ட்க்கோ டின்னருக்கோ டக்குன்னு ஈஸியாக பிளான் பண்ணி இந்த 2 ரெசிபீஸும் செஞ்சிடலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க ரெசிபீஸ் எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக நம்ம கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது ரொம்ப ஒரு சிம்பிளான சட்னிங்க. டக்குன்னு பண்ணிடலாம். ஈவன் புதுசாக சமைக்க பழகிறவங்க கூட ட்ரை பண்ணலாம். பர்ஃபெக்டாக இருக்கும். எல்லா விதமான டிஃபன் ரெசிபீஸ் கூடவும் இந்த சட்னி நல்ல சூட்டபுளாக இருக்கும். இப்போ நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாங்க. இங்கே ஒரு 10 வரமிளகாய் எடுத்துருக்கிற காரமான வரமிளகாய் 10, காஷ்மீரி மிளகாய் ஒரு 7-8 எண்ணம் கலருக்கு வேண்டி. இப்போ இந்த ரெண்டையும் ஒரு பவுலில் போட்டு விட்டு நம்ம சுடுதண்ணி விட்டு ஊற வச்சிடலாங்க. காஷ்மீரி மிளகாயில் பெருசாக காரம் இருக்காதான் நல்லா கலர் கொடுக்கும். ஸோ அதனால் நல்ல காரமான மிளகாயோட காஷ்மீரி மிளகாயும் சேர்த்து நல்லா சுடுதண்ணி விட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் ஊறினாவே நல்லா ஊறிடும். அரைக்கிறதுக்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும். நல்லா அரைப்படும். சட்னி நல்ல கலராகவும் இருக்கும். அடுத்ததாக பூண்டு. இங்கே ஒரு 15 பல் பூண்டு எடுத்துருக்கிறேன். பூண்டு இந்த அளவுக்கு சேர்க்கணும். கூடவே சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சுத்தப்படுத்தி வச்சுருக்கிறேன். அடுத்தது தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்ததாக புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கொட்டை நாரெல்லாம் பிரித்து எடுத்துட்டு நல்லா தண்ணியில் போட்டு கொஞ்சம் ஊறக்கு வச்சுருக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் நம்ம பச்சையாக சேர்த்து அரைக்க போகிறோம். அடுத்தது இந்த சட்னிக்கு இன்னொரு மெயினான பொருள் நல்லெண்ணெய். நான் இங்கே எடுத்துருக்கிறது VVS கிளாசிக் வெர்ஜின் கோல்டு ப்ரெஸ்டு செசமி ஆயில். நல்ல தரமான நல்லெண்ணெய் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது தான் இந்த டேஸ்ட்டு வாசனையும் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். VVS கோல்டு ப்ரெஸ்டு நல்லெண்ணெய் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. இதை பயன்படுத்தி நம்ம சமையல் செய்யும்போது டேஸ்ட்டு வாசனையும் சூப்பராக இருக்குங்க. அதாவது VVS நல்லெண்ணெய் தரமான எள்ளை பயன்படுத்தி அதை பக்குவமாக செக்கில் ஆட்டி நம்மளுக்கு எண்ணெய் தயாரித்து தராங்க. அதாவது அந்த கோல்டு ப்ரெஸ்டு மெத்தடில் எண்ணெய் தயாரிக்கும் போது மட்டுமே தான் அந்த எண்ணெயில் இருக்கிற உயிர் சத்துக்கள் ஹீட்டில் அழிஞ்சு போகாமல் முழுமையாக நம்மளுக்கு கிடைக்கும். டேஸ்ட்டும் வாசனையும் தூக்கலாக இருக்கும். அப்படி தரமாக தயாரிக்கிற இந்த VVS நல்லெண்ணெயை இப்போ ரொம்ப நாளாக நான் பயன்படுத்திகிட்டு இருக்கிறேங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை வச்சு சமைக்கும்போது சமையலோட டேஸ்ட்டும் வாசனையும் அட்டகாசமாக இருக்குது. நீங்களும் மிஸ் பண்ணாமல் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். மார்க்கெட்டில் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்குது. இப்போ வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஊற போட்டு வச்சுருந்த மிளகாயெல்லாம் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ இதை தண்ணியை வடிச்சிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம ஊற போட்டிருந்த மிளகாயெல்லாம் கம்ப்ளீட்டாக மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. அடுத்தது பூண்டு. நான் இங்கே ஒரு 15 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். கூடவே 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா சுத்தப்படுத்தி சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது இந்த சட்னியோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். சப்போஸ் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி. கூடவே ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை நம்ம ஊற போட்டு வச்சுருந்தோம். அதையும் இப்போ சேர்த்துடலாம். இந்த தண்ணியை தேவைப்பட்டால் அரைக்கும் போது நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட உப்பு சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடுவோம். தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்தாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக நல்ல கலர்ஃபுல்லாக சட்னி ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. அந்த பூண்டு மிளகாவோட வாசனை இப்போ தூக்கலாக இருக்குது. இதை கண்டிப்பாக நம்ம மிஸ் பண்ணாமல் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் நல்லெண்ணெய் சேர்த்து வதக்கிறது தான் இந்த சட்னிக்கு ஹைலைட்டு. நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம வதக்கி எடுத்து வைக்கும்போது இந்த சட்னியோட வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் ஒரு நேச்சுரல் ப்ரிசர்வேட்டிவாக இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் நிறையா விட்டு நம்ம சட்னியை வதக்கி எடுத்து வச்சுக்கிட்டா ஒரு 3-4 நாள் வச்சு கூட சாப்பிடலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ராவல்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறக்கு இது நல்ல சட்னிங்க. நல்ல தொக்கு மாதிரி சூப்பராக இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விட்டு தான் நம்ம இங்கே தாளிச்சுக்கணும். நான் இங்கே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் VVS நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம்.
கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. வாசனை நல்லாயிருக்கும். கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற சட்னியை இந்த எண்ணெயில் சேர்த்துடலாங்க. நல்லெண்ணெயில் இந்த சட்னி நல்லா வதங்கி வரணும். அதுதான் இந்த சட்னிக்கு டேஸ்ட்டே. ஏன்னா நம்ம இங்கே சேர்த்துருக்கிறது எல்லாமே பச்சையான பொருட்கள், ரா இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து இந்த சட்னி அரைச்சிருக்கிறோம். பூண்டு மிளகாவோட நெடியெல்லாம் தூக்கலாக இருக்கும். அது இந்த நல்லெண்ணெயில் நல்லா வதக்கி எடுக்கும்போது வாசனை சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா பொறுமையாக வதக்கி எடுங்க. இந்த சட்னி நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி எடுக்கணும். சட்னி வதக்கும் போது கொஞ்சம் தெறிக்கும். ஸோ ஒரு மூடியை போட்டு விட்டுறலாம். இங்கே மூடி போட்டாச்சு. ஒரு 3-4 நிமிஷம் நல்லாவே இந்த சட்னியை வதங்க விடுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ 4 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. சட்னியோட வாசனை கமகமன்னு இருக்குது. எண்ணெய் பிரிஞ்ச அட்டகாசமாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, அருமையான சுவையான கார சட்னி ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி. எல்லா ரா இன்க்ரீடியன்ஸும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்க்குறோம். நல்லெண்ணெய் விட்டு வதக்கி எடுத்து வைக்கிறோம். அவ்வளோதாங்க, டக்குன்னு நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும். ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா விதமான டிஃபனோடவும் நல்ல பொருத்தமாக இருக்கும். அதுவும் இந்த சட்னியை நம்ம நல்லெண்ணெய் விட்டு வதக்கி வைக்கிறதால இது சீக்கிரம் கெட்டு போகாதுங்க. ஒரு 3-4 நாள் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஊத்தப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இங்கே மாவு ரெடியாக இருக்குது. இட்லி தோசைக்கு மாவு எப்படி அரைக்கணுங்கிற வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிவிட்டேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, வேணுங்கிறவங்க பார்த்துக்கங்க. நல்ல சூடான தோசைக்கல்லில் ஒரு 1.5 கரண்டி அளவுக்கு தோசை மாவை ஊற்றிக்கிறேன். அது ரொம்ப மெலிசாக பரப்பி விடாமல் இந்த மாதிரி ஒரு திக்கான ரவுண்டாக பரப்பி விட்டாச்சு. இப்போ இது மேலே பொடியாக நறுக்கின வெங்காயம், இட்லி பொடியெல்லாம் தூவி விட்டு எல்லாருக்கும் பிடிச்ச ஆனியன் பொடி ஊத்தப்பம் இப்போ செய்கிறோம். ஸோ நல்ல பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயத்தை நல்லா இந்த தோசை மேலே தூவி விட்டுடலாம். நல்லா நிறையாவே வெங்காயத்தை போட்டு விடுங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அடுத்ததாக அங்கங்கே கொஞ்சம் கொத்தமல்லி இலையை போட்டு விட்டுறலாங்க. இது பார்க்குறக்கும் அழகாக இருக்கும், வாசனையும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அடுத்ததாக இது கூட இட்லி பொடியை மேலால் அப்படியே தூவி விட்டுருவோம். ஆனியன் ஊத்தப்பத்தில் பொடியும் சேரும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அடுத்ததாக விவிஎஸ் செக்கு நல்லெண்ணெயை சேர்த்துக்கிறேன். எனக்கு இந்த பாட்டில் ரொம்ப பிடிச்சிருக்கு. எண்ணெய் ஊத்தப்பத்துக்கு தோசைக்கெல்லாம் விடுறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்குங்க. நல்லா அழகாக அளவாக விட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ நல்லா இந்த தோசை ஃப்ரை ஆகி வரட்டும். ஒரு 1-1.5 நிமிஷம் கழித்து நல்லா அந்த கீழே பகுதி ஃப்ரை ஆனது தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம தோசையை திருப்பி போட்டுடலாம். அந்த சைடும் நல்லா வெந்து வரணுங்க. நல்லா அந்த ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகணும். ஸோ பொறுமையாக வேக விட்டு திருப்பி போடுங்க. பாருங்கள், ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம தோசையை தட்டில் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதாங்க, மணக்க சுவையான ஆனியன் ஊத்தப்பம் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. கூடவே அருமையாக நல்லெண்ணெயில் வதக்கி செஞ்ச கார சட்னியும் ரெடி. அது கூட ஒரு தேங்காய் சட்னியும் செஞ்சேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த கார சட்னி இந்த ஆனியன் ஊத்தப்பமோட காம்பினேஷன் அட்டகாசமாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ டின்னருக்கோ நம்ம ஈஸி அண்ட் குயிக்காக செய்யறதுக்கு இது நல்ல ரெசிபீஸுங்க. நல்லா ஸ்பெஷலாகவும் இருக்கும். அது அந்த ஆனியன் பொடி ஊத்தப்பம் நல்லெண்ணெய் சேர்த்து நீங்கள் சுட்டு எடுத்து பாருங்கள், சான்ஸே இல்லை, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அந்த கார சட்னியும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கார சட்னி ஊத்தப்பத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா விதமான டிஃபனோடவும் நல்ல பொருத்தமாக இருக்குங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த 2 ரெசிபீஸும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.